சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஓகே, ரெடி. அந்த கொஸ்டின் கேளுங்க. ரெடி, 1 2 3. மறுபடியுமா? இல்ல குஷ்பு மேம் மேட்டர்ல இருந்து ஆக்ஷன். குஷ்பு மேம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? படத்துல வந்து ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த அப்படிதானே சார்? அது சொல்லுங்க நடக்கும். சொல்லுங்க. நீங்க வந்து சம்யுக்தாவை ஆன்சர் பண்ணணும். ஐம் ஆக்சுவலி அ ட்ரெயின் ப்ரொஃபஷனல் பேலே டான்சர். ஸோ நீங்கள் பேலே கற்றுக்கணுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரேஷ்மா மாதிரி நீங்க பண்ணி காட்டணும். இந்த ரோலுக்காக வந்து நான் ஆடிஷன் பண்ணேன். எனக்கு வந்து பாருங்க. இது என்ன மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. இப்ப நீங்க வந்து அவரை மாதிரி மண்ணு சார். இந்த சிரிப்பெல்லாம் அந்த பாஸ் நீ பண்ணுவ, அதுக்காக தான் நான் பண்றேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு காம்பினேஷன் இருக்கு. படத்துல மட்டும் இல்ல, படத்துல இல்லாமலும் அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் இருக்கும் எப்பவுமே. ப்ரோமான்ஸ். அது வந்து நாங்க எப்படி சொல்றது, அதெல்லாம் எப்படி அது இல்ல, நீங்க கேமரா வச்சுட்டு கேக்குறீங்க. சத்தியமா சொல்லுவா, நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. கடைசியில டபுள் ஆக்குபன்சி ஜூன் 12 கொண்டு வந்துருவோம். அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஜூன் 12 பிடி ஸ்பாட்லைட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யங், எனர்ஜெட்டிக் அண்ட் வைப்ரண்டான டீம் டபுள் ஆக்குபென்சி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். ஹாய் எல்லாருக்கும். ஹலோ ஹலோ Good morning. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார், உங்க ப்ரோமோ பார்த்தப்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சது. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லே அந்த கன்வென்ஷனல் கான்செப்ட் எப்படி சார் வந்தது? ஃபேண்டசி ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ கன்வென்ஷனல் கான்செப்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்தே அந்த அந்த டேர்மை வந்து காயின் பண்ணல, அவ்வளோதான். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும். அப்போ தான் எல்லாம் நீங்கள்லாம் திரும்பி பார்க்குறீங்க, இல்லைனா ஒரு நாள் முன்னாடி பார்த்துட்டு வந்து தான் கேட்பீங்க. அதனால வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் தேவைப்படுது. ப்ரொடியூசர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஆர்டிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, மெயினாக ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ இந்த ரீல் கல்ச்சர் போயிட்டு இருக்கிறதுனால அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாவோ யூனிக்காவோ இல்லை சர்ச்சையை கிளப்புற மாதிரியோ ஏதாவது இருந்தால் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆஸ் மச் அஸ் வீ கேன் ஸ்டாண்ட் அப்பார்ட்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணுன்றதுக்காக எஃபர்ட் போட்டு பண்ணது தான். அது ரீச் ஆயிருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் தான். படத்துல வந்து ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அப்படியா? அப்படிதானே சார்? அது சொல்லுங்க நடக்கும். சொல்லுங்க, நல்லதுதான். இப்போ நம்ம இன்டர்வியூலயும் அந்த மாதிரி ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம். ம் ஓகே, அன்பார்ச்சுனேட்லி சமுக்தா மேம்னால வர முடியல. அவங்க இருந்திருந்தா என்ன ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க அப்படிங்கறத பேக் டு பேக் இன்டர்வியூஸ். அங்க அந்த படத்துக்கு போய் ஒரு இன்டர்வியூ, இந்த படத்துக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க. ஹலோ, எங்க படத்துக்கு வாங்க. எங்க வந்தாங்க, பட் அவங்க இப்ப தூக்கம் இல்லாதனால அந்த படத்துல இந்த இன்டர்வியூஸ் கொடுக்க போயிருக்காங்க. அங்க கொஞ்சம் ஒரு 2 hours தூங்கி திரும்ப வருவாங்க. ஓகே, சம்யுக்தா, வி மிஸ் யூ. இல்ல என்ன ப்ரோ? நீங்க வந்து சம்யுக்தாவை ஆன்சர் பண்ணணும். சம்யுக்தா உங்ககிட்ட வந்து செட்டில் வந்து கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி உங்க ஸ்டெப்ஸ், ஹூக் ஸ்டெப்ஸ்லாம் ரீச் ஆச்சு, அந்த மாதிரி எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? ஆக்சுவலி வந்து நீங்கள் சமீபத்தை பேசுறது பார்த்துருக்கீங்களா? அவங்க பேசும்போதே ஒரு டான்ஸ்லேயே தான் பேசுவாங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு ஆக்சுவலாக அவன் சிரிச்சிட்டான். சாம் சொல்லுங்க சாம். சொல்லுங்க சாம். அதான் அஸ்வின், நான் வந்து எனக்கு ஆக்சுவலாக கட்சி சேர்றதுக்கு அப்புறம் ஒரு லாங் பிரேக் வந்துருச்சு. ஏன்னா கட்சி சேர டான்ஸ் ஸ்டெப் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அந்த டான்ஸ் மட்டும் இல்லை, நான் ரொம்ப வருஷம் பேலே கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐம் ஆக்சுவலி அ ட்ரெயின்ட் ப்ரொஃபஷ்னல் பேலே டான்ஸர். பட் அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பேலே கற்றுக்கணுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தர மாட்டாங்க. அவங்க கட்சி சேர வந்துட்டு கட்சி சேரையிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமே அவங்க டபுள் ஆக்குபென்சி தான். ஓகே, சூப்பர். உங்ககிட்ட இப்போ ரேஷ்மா மாதிரி நீங்க பண்ணி காட்டணும். ஓகே. மேமோட ரோல்காண்டி நிறைய ஆடிஷன் பண்ணதா சார் சொல்லியிருந்தாரு. மேம் எதுக்காக சூஸ் பண்ணாங்க? இதுக்காக தான் இந்த ரோலுக்கு இவங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு எதுக்காக சூஸ் பண்ணியிருப்பாங்க? ஆக்சுவலி ஆமாம், அது பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்காக வந்து நான் ஆடிஷன் பண்ணேன். இந்த ஆடிஷனில் வந்து அவங்க என்னை சூஸ் பண்ணது எதுக்காகனா, அந்த ஒரு நடிப்பு திறமை இருக்குல்ல, அந்த நடிப்பு திறமையை அவங்க பார்த்துருக்காங்க. அதனால அவங்க எனக்கு கொடுத்த ரோலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்னோட
என்னோட ஃபுல் டேலண்ட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைரக்டர் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட்டை அப்படியே உருவி எடுத்து வெளில கொண்டு வந்திருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு தி டைரக்டர் சார். அண்ட் இந்த டபுள் ஆக்குபன்சி படம் வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த நடிப்பு திறமையில நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூன் 12ஆம் தேதி எல்லாருக்கும் தியேட்டருக்கு வந்து பாருங்க. இது என்ன மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. இல்ல, இல்ல. சத்தியமா சொல்லுவா, நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, கடைசியில டபுள் ஆக்குபன்சி ஜூன் 12 கொண்டு வந்துருவாங்க பாருங்க. ஏன்னா நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஜூன் 12 எல்லாரும் நம்ம எதுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து நம்ம இவங்க கிட்ட சொல்றோம்னா வந்துச்சா? ஜூன் 12 வந்து ஜூன் 12 வந்துச்சா? நோ பட் இந்த மேனரிசம்லாம் நான் வந்த மாதிரி ஓகே அப்புறமா பாத்துக்கிறேன். கண்டினியூ. ஜஸ்ட் மிஸ். நல்லா வேலைக்கு சமைக்கிறேன். இப்போ நீங்க வந்து அவரை மாதிரி செட்ல பண்ணு. சார் நீங்க வந்து செட்ல ரொம்ப அமைதியா உங்க கொடுத்த கேரக்டர் பத்தியே யோசிச்சுட்டே இருப்பீங்களாமே, கேள்விப்பட்டோம். இல்ல ஒரு மாதிரி செட்ல ஃபன்னாவே ஒரு மாதிரி ஜாலியாவே போகும். எப்படின்னா ஒரு மாதிரி போய் ஃபன்னா ஜாலியா எதுவுமே யோசிக்காம அப்படியே காலேஜ் மாதிரி முடிச்சுட்டு வந்துடுவோம். அது பெருசா தெரியல, ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி வில்லனாக தான் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, 4 பேர் அடிக்கிற மாதிரி ஒதுக்கிற மாதிரி. ஆனால் இதில் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போச்சு, ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி கேஷுவலாக போச்சு. நீங்கள் இப்போ எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த மண்டையை கழட்டி வச்சுட்டு வந்து பார்க்கலாம். ஆமாம் நீங்கள் வந்து எப்போ வந்து ஆமா இந்த சிரிப்பெல்லாம் அந்த பாஸ் நீ பண்ணுவார். ஆமா அதனால நீங்க வந்து அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போறதே உங்களுக்கு தெரியாது. அப்படியே நீங்க 1008 ப்ரெஷர்ல இருப்பீங்க, டென்ஷன்ல இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஜூன் 12 நமக்கு அது முக்கியம் இல்ல. ஜூன் 12 நீங்க வந்து தாராளமா வந்து பிரச்சனையெல்லாம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அந்த சைடு வச்சுட்டு வந்து டபுள் ஆக்குபன்சி பாரு. மட்டும்தானா? இந்த கால் இப்படி இருக்கும். எப்படி நான் வந்து எல்லாரையுமே இமிட்டேட் பண்ணுவேன். ஏன்னா நான் அப்படியே அப்சர்வ் பண்ணுவேன். அப்ப இப்போ இவரை இமிட்டேட் பண்ணுங்க. வேணாம் வேணாம், அதுக்கு ஒரு கான்டென்ட் அவங்க வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து சந்தோஷ் சொல்லுங்க. சார், நீங்க வந்து சம்யுக்தா மேம் கூட அந்த ரொமான்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கப்போ செட்ல ஏதாச்சும் ஃபன்னா ஏதாவது நடந்ததா சார்? அதே கேக்குறீங்க, நிறைய நடந்தது ஆக்சுவலி. ஐயோ என்ன ப்ரோ சொல்றது. ஆக்சுவலி அஸ்வின் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறது. சம்யுக்தா வந்து ஆக்சுவலி நான் இப்போ தானே முறையாக வந்து ஹீரோவாக பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து அஸ்வின் ப்ரோ ப்ரீஃப் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் சம்யுக்தா ஆக்சுவலி எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ரொமான்ஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால் வந்து ப்ரோ ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அவங்க அந்த சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது இந்த சென்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங் ஆக்சுவலி. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கான அந்த கிஸ்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நான் ஆக்சுவலி வரவேற்கிறேன். எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, எல்லாருமே மெசேஜ் அனுப்புங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்குமே. இன்னமும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். It's a very beautiful song, and I was very comfortable thanks to my co-actor Samyukta and my director. நீங்கள் வந்து பாருங்களேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சூப்பராக பண்ணது, தேங்க்யூ சார். உங்களை வந்து ரொம்ப இன்டென்ஸான ரோலை நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய படத்தில். இப்போ வந்து இது புதுசாக உங்களை பார்க்குறோம் ரொமான்டிக் ஹீரோவா. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ரொமான்டிக் ஹீரோவா? நல்லா இருக்கே கேட்க. இது ஆக்சுவலி மோர் ஹியூமரஸான ஃபன்னான கேரக்டர். படத்துலேயும் ஐ மீன் ரொமான்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது, பட் படமாக நான் அதை ட்ரீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஹியூமரஸான ஒரு கேரக்டர். ஸோ அது வந்து எனக்கு பயங்கர ஃபன்னாக இருந்தது. சில இடங்கள் அப்படியே பயங்கர எமோஷ்னலாகவும், தட் இஸ் ஆல்சோ நீடட்ல. ஒரு கேரக்டருக்கு சும்மா அப்படியே ஜாலியாக இருக்க முடியாது. ஸோ ஒரு ஹோல்சமாக இருந்தது. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு காமெடி அப்படின்னு பண்ணதில்லை இது வரைக்கும். சில படங்களை சின்னதாக பண்ணியிருக்கேன், பட் இது ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர். ஸோ புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்கி பயங்கர ஃபன்னாக ஜாலியாக ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. சார் சிஜி பற்றி சொல்லுங்கள் சார், சிஜி ஒர்க் பற்றி படத்தில்.
சிஜி ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே சார். நான் தான் சில கரெக்ஷன்ஸ் அண்ட் இது சொல்லியிருக்கேன். பட் ஆனால் பிக்சல் லைட்டில் ஃபாசில், நிர்மல், ஆனந்த் 3 பேரும் ரொம்ப ஸ்பெஷலாக எனக்காக நிறையா மேன் பவர் அண்ட் டைம் போட்டிருக்காங்க. இது தேவைப்படுது. பட் ஆனால் இது எப்படி டெக்னிக்கலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அன்ரியல் இன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து கேமிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அசெட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ப்ரோமோ பண்ணியிருந்தோம். படத்துக்கும் சில ஷார்ட்ஸ்லாம் அதுலேருந்து பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு 100 ஃப்ரேம் 200 ஃப்ரேம் ரெண்டர் ஆகணுனாலே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிரும். ப்ரோமோக்கெலாம் 5000 ஃப்ரேம். அது வந்து எதுவுமே பண்ண முடியாது சிங்கிள் ஷாட்டுன்றதுனால. ஸோ அதனால் அந்த ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணி, ஏன்னா அது பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சிஜி பண்ணுற வரைக்கும் நம்ம மைண்டில் தான் இருக்கும், இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவுட் வர வரைக்கும் தெரியாது. ஏன்னா அவுட் வந்து வரணும், அதுக்கு 5000 ஃப்ரேம் ரெண்டர் ஆகணும். வந்ததுக்கப்புறம் நான் கரெக்ஷன் வேறு சொல்லுவேன், திரும்ப 5000 ஃப்ரேம் ரெண்டர் பண்ணோம். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஏஐ நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபன்னாக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா டிலே ஆகுதுன்னு. பட் ஆனால் இட் வாஸ் a வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் பிக்சல் லைட் ஃபார் தட். மேம், இந்த படத்துல உங்களோட ரோலுக்காண்டி எவ்வளோ மெனக்கெட வேண்டியது இருந்தது? அப்புறம் எது டிஃபிகல்ட்டா இருந்தது உங்களுக்கு? எனக்கு டிஃபிகல்ட்டா எதுவுமே இல்ல. என்னன்னா, அப்படி சொல்ல வரல. நீங்க உடனே ஏதாவது கவுண்டர் யோசிச்சிராதீங்க மைண்டுக்குள்ளேயே. இல்ல நான் யோசிச்சிராதீங்கன்னு நான் முதல்லயே குடுத்துடுறேன். அண்ட் எனக்கு என்னன்னா, எல்லாருமே ரொம்ப இப்போ நம்ம ஆக்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம மட்டும் நம்மளோட அவுட்புட் மட்டும் இருக்காது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அதோட சப்போர்ட் இருந்தா தான் அது ஒரு மாரி அந்த ப்ளேவே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதனால எனக்கு கஷ்டமாவே தெரியல. எனக்கான ஸ்பேஸ் குடுத்தது அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்ட என்னை சுத்தி என்னோட கோ-ஸ்டார்ஸ் அண்ட் ஆல்சோ டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. அங்க எல்லாமே அமைஞ்சதுனால தான் எங்களால ரொம்ப ஃப்ரீயா நடிக்க முடிஞ்சது. ஸோ எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் அண்ட் கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்சுவலாக எல்லா கேர்ள்ஸோடையும் ஒத்து போகிற மாதிரி கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த கேரக்டர் தான். இப்போ உங்களோட கேரக்டரோட கூட நீங்கள் ஒத்து போகலாம். ரொம்ப காமனான ஒரு கேர்ளோட கேரக்டர் தான் அது. ஆக்சுவலாக அது எப்படின்னா, அது ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு காமனான கேர்ள் தான். ஸோ அது ரொம்ப ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் என்னன்னா, நமக்கு என்ன வேணும் என்ன வேணான்றது வினோத் வந்து ரேஷ்மாவா இருந்து சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு சொன்னதுனால எங்களுக்கு அது ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இந்த படத்தை நான் கதையை யோசிக்கிறப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமா எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க சொல்லி தான் அதை படமா எடுக்கணுன்ற ஐடியாவே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இந்த படத்துல என்ன ஸ்பெஷலா இருக்கு? எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு இதை வந்து நம்ம ஃபீச்சர் ஃபிலிமா பார்க்கலாம் அப்படின்ட்டு? ஸ்டோரியாக அவர் வந்துட்டு ஒன் லைனாகவே அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஸ்டோரி லைன். ஸோ அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் சொல்லி தான் அவர் பண்ண அப்படிலாம் கிடையாது. பட் நம்ம அது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சொல்லும்போது, ஏன்னா சின்னதாக யோசிக்கிறேன் மச்சான் பெருசாக யோசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம 2 பேரும் பேசினு கேஷுவலாக வந்து பண்ணது தான். பட் அது நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை ஒரு பைலட்டோ, ஆக்சுவலாக பைலட் மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு சின்னதாக எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஷோரியில் ஒரு ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே போயிடலாமே. இது ஐடியாவாக சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு ஃபுல் 2 hour மூவியாக எப்படி இருக்கும்னு ஒரு க்யூரியாசிட்டி தான். ஸோ அந்த க்யூரியாசிட்டிலேருந்து வந்த ஒரு மேஜிக் தான் அந்த டபுள் ஆக்கியபென்சி. சார், சாம் சிஎஸ் மியூசிக் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி அவரை போட்டு நான் டார்ச்சர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு. அப்படி என்ன டார்ச்சர் பண்ணீங்க? இல்லை, வாங்கினேன்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜித்து கிடையாது, தலை வாங்கிட்டு இருந்து வாங்குற அளவுக்கு. பட் ஆனால் வந்து எப்படின்னா, அவருக்கு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், த்ரில்லர் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ போர்லாம் அடிக்காது. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஜானரு. பட் ஆனால் வந்து இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக அது என்னது, அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி திடீர்னு அவருக்கு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நிறையா ரொமான்டிக் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னென்ன படம் நான் இனிமேல் தான் சொல்லக்கூடாது. பட் ஆனால் வந்து அவர் கதை கேட்டவுடனே இது கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று பண்ணணும், பயங்கரமாக பண்ணிடலாம் பிரதர், டோன்ட் வரி பிரதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லி, வெரி நைஸ் மேன். நான் உள்ள ஸ்டூடியோ வரைக்கும் போயிடுவேன், உள்ள அந்த சிஸ்டம்லாம் ஆன் பண்ணி, அப்புறம் பிரதர் அந்த சீக்வன்ஸ் என்னாச்சு அப்படின்ற அளவுக்கு போயிடுவேன், நீங்களே வந்து வாசிச்சுக்கோங்க அப்படின்ற அளவுக்கு. ஒரு ஃபஸ்ட்டு பட டைரக்டருக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்பாங்களா, அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அது கிடச்சிது. ஏன்னா அவர் எவ்வளோ யார் கூட வேலை பார்த்துருக்காரு, பார்க்க போகிறாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த சேம் லீக்ல என்னை வச்சு பார்த்து
செம்மையாக மியூசிக் போட்டிருக்காரு. என் படம்ன்றதுனால சொல்ல, உண்மையிலேயே நான் வந்து வியந்துட்டேன் சாம் சிஎஸோட மியூசிக் கேட்டு ஒரு ஸ்கோர் கேட்டுட்டு எமோஷ்னலாக நிறையா ட்ராக்ஸ் இருக்குது படத்தில். நீங்கள் இப்போ பார்த்தோன்னா பயங்கர ஃபன்னாக ஜாலியாக அப்படி இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் படத்தில் நிறைய எமோஷன்ஸ் ட்ராவல் ஆகும். ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. குட்டி குட்டியாக நிறைய சாங்ஸ். குஷ்பு மேம் கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி படம் பார்த்துட்டு வரவங்க வந்து அழுதுட்டு தான் வருவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவர் பண்ணியிருக்காரு. குட்டி குட்டியாக நிறையா ட்ராக்ஸ் இருக்குது படத்தில். எனக்காக ஸ்பெஷலாக நிறையா பண்ணார், இதுதான் உண்மை. ஸோ சாம் சிஎஸ் தேங்க்யூ. ஃபைனல் வந்து மைக் செம இன்னும் ரிலீஸ் ஆகல. Mike. ஆக்சுவலி அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கேக்குமா? So, இல்ல அது நல்லா இருந்தது. அதனால ஆமாம், சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். ஓகே, ரெடி. அந்த கொஸ்டின் கேளுங்க. ரெடி, 1 2 3. மறுபடியுமா? இல்லை, குஷ்பு மேம் மேட்டர்லேருந்து ஆக்ஷன். குஷ்பு மேம் சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க? படம் பார்த்துட்டு வரும்போது அழுதுட்டே வருவாங்க. ரெடி, 1 2 3. சார் குஷ்பு மேம் சொல்லியிருந்தாங்க படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க வந்து அழுதுட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, அதான் அவங்க சொன்ன மாதிரி படத்தில் வந்து ரொம்ப அந்த எண்ட் வந்து ஒரு படத்தோட எண்ட் எமோஷ்னலாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அவரோட ஒர்க் வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டாக தெரியும். எமோஷ்னலாக நிறையா மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். நிறையா குட்டி குட்டி ட்ராக்ஸ் போட்டிருக்காரு. இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க வாங்கவே மாட்டீங்க, எவ்வளவு சமாளிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அவ்வளவுதான், நெக்ஸ்ட். அந்த மொமெண்ட் போயிடுச்சு. நானும் வாங்க பார்த்துட்டே இருக்கேன், எவ்வளவு நானும் சமாளிக்கிறது. நெக்ஸ்ட் ஆனந்திதா சுந்தர் மேம், அவங்க இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணாங்க சார்? ஐயோ, அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் இந்த படத்துல. அவங்க தான் எங்க லீடு. அவங்க அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம், அதுக்கப்புறம் தான் நான். ஆமா, என் கதையை கொண்டு போய் சந்தோஷ் வந்து ஆனந்திதா கிட்ட சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சாதானே அடுத்த ஸ்டெப்பு. ஸோ க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்றதுனால அவங்கக்கிட்ட சொல்லி, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேம் கிட்ட சொல்லி அது ஓகே ஆகி நிறையா ஹெல்தி ஆர்கியூமெண்ட்ஸ் போகும். ஆனால் அது எல்லாமே வந்து படம் பயங்கரமாக வரணும். இப்போ படம் பயங்கரமாக வந்துருச்சுன்னா, வாவ் ஆனந்திதா சுந்தர் நீங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கன்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. அஸ்வின் நீங்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தான். ஸோ அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே வந்துட்டு படத்துக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து உட்காந்து இன்வால்வ் ஆகி பார்த்து, சும்மாக்கு நான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் வருவேன் போவேன் ஷூட்டிங்க்கு வருவேன் அப்படின்னு இல்லாமல் இட் வாஸ் இஸ் அண்ட் ஆல்வேஸ் வில் பி அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். நான் இதை ப்ரீ ரிலீஸ்லேயும் சொல்லியிருந்தேன். ஸோ யா. ஓகே சார். சார் ஸ்கிரிப்ட் சொல்றப்போ இது நம்மளால முடியுமா, இது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தாட் வந்துச்சா? இந்த கேரக்டர் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு? புதுசாக இருந்தது. ஐ மீன் எனக்கு இட்ஸ் அ வெரி நார்மலான கேரக்டர். ஒரு நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு கை, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கை தான். பட் இந்த படத்தில் அவன் ப்ளே பண்ணுற ரோல், அவன் க்ரியேட் பண்ண வேண்டிய லாஃப்டர், அது நிறையா அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அது எனக்கு ஆஸ் அன் ஆக்டராக நான் அந்த மாதிரி இது பண்ணதில்லை. ஸோ எனக்கு புதுசு. அவன் சொன்னதுக்கப்புறம் நான் அதான் ஃபஸ்ட்டு கேட்டேன், ப்ரோ எப்படி நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். அவர் வந்து அதான் ஹி வாண்ட்ஸ் டு கேஸ்ட் அகெயின்ஸ்ட் தி ஸ்டீரியோடைப் அப்படி, அதுக்காக தான் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஓகே டன், ஓகே சரி, ஓகே நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா, ஓகே நானும் அதை நம்புகிறேன், நீங்கள் அதை நம்புறீங்களா, நானும் அதை நம்புகிறேன் அப்படின்ட்டு அப்புறம் ரெடி ஆகிடும். அப்புறம் பயத்தை விட ரொம்ப க்யூரியஸாக இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. எப்படா ஓகே எப்போ நம்ம ஷூட்டிங் போய் இதை நம்ம பண்ண போகிறோம் இந்த ஒர்க்கு அப்படின்ற மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஓகே சார். மேம், செட்டில் நடந்த ஃபன்னான மூமெண்ட்ஸ்? செட்டில் நடக்கிறது எல்லாமே ஃபன்னாக தான் இருக்கும். ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு யாராவது கலாய்ச்சிட்டு மாதிரி டீஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படி தான் போகும். ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. காம்பினேஷன் சென்ஸ் இவங்க 2 பேரும் ஒரு கெமிஸ்ட்ரி. படத்தில் மட்டும் இல்லை, படத்தில் இல்லாமலும் இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் படத்துலையும் சரி. படம் நீங்கள் இப்போ நேரில் பார்த்தா கூட இன்டர்வியூவில் அவங்க 2 பேர் தனியாக அங்கே உட்கார வச்சுருந்தீங்கன்னா அங்கே வேறு மாதிரி ஒன்று நடந்திருக்கும். அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் இருக்கும் எப்போவுமே. ஸோ அது ப்ரோமேன்ஸ். ஸோ அது பார்க்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் 2 பேத்துக்கு என்ன ப்ரோமேக்ஸ்? எங்கள் 2 பேருக்கும் என்ன ப்ரோமேன்ஸ்? எஸ்
அது வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் எப்படி அது இல்லை நீங்கள் கேமரா வச்சுட்டு கேட்குறீங்க. ஆல்ரெடி பட்ட பத்தி என்னமா சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஒரு ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணோம். அதுலேயே வந்து எங்கள் ரெண்டு அந்த அந்த சீனில் வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சீன் வந்து ஒரு ஹை பாயிண்ட் அந்த சீன் படத்தில். அதை நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமே வந்து எங்கள் 2 பேருக்கு செம்மையாக செட் ஆகிடுச்சு. செம்மையாக வைப் செட் ஆகிடுச்சு. நான் ஒன்று பண்ண அதுக்கு அவர் வந்து டக்குன்னு அவனும் ரியாக்ட் பண்ண சீன் ஒரு மாதிரி நல்லா ஒர்க் பண்ண ஒரு இது கிடச்சிது. அந்த சீனை வந்து நல்லா கொண்டு வர முடிஞ்சிது. ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன், நான் பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரோ நீ அந்த டேக்கில் அது ஒன்று பண்ணீங்கல்ல, அதை பண்ணுங்க, அது நல்லா இருந்துச்சு, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவரே வந்து சொல்லுவார். நான் ஏதாவது ஒன்று பண்ணல எக்ஸைட் ஆகிடுவார் செம்மையாக. அவனுக்கு ப்ரோ இது செம்மையாக இருக்குது, இது பண்ணலாம் அப்படின்னு செம்மையாக எக்ஸைட் ஆகிடுவார். அந்த மாதிரி போகும். ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அண்ட் என்னோட ஹியூமர் சென்ஸ் ஒரு மாதிரி, அவரோட ஹியூமர் சென்ஸ் அது ஒரு மாதிரி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து சில பேருக்கு நாங்கள் செம்மையாக சிரிப்போம், ஆனால் சில பேருக்கு இரிட்டேட் ஆகும் அந்த ஹியூமர் சென்ஸ். அந்த கடுப்பில் தான் சொல்கிறாங்க. சில டைம் எப்படி தெரியுமா, இவங்க ஒரு காமெடி பண்ணுவாங்க, இவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு சிரிப்பே வராது. நான் ரொம்ப எப்படின்னா ஆட் ஒன் அவுட் மாதிரி நான் இருப்பேன் அந்த எக்ஸாக்ட்லி. அந்த அது எங்க கேங்ல. பிரச்சனை கிடையாது, அது அவங்க ரசனை இல்ல. அந்த ரசனை இல்லாதது அவங்க பிரச்சனை. ரசனை எல்லாம் இல்ல. இப்ப நீங்க போய் கேட்டீங்கனாலும் உங்களுக்குமே சிரிப்பு வராது. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஹிண்ட் வச்சு அவங்களுக்குள்ள சிரிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு எப்படி அப்படின்னு அதான் ஈவன் நம்பர்ஸ்லாம் ஒரு இடத்துல வச்சு ஆட் நம்பர் மட்டும் தனியா வச்சா நான் ஆட் ஒன் அவுட் தான் நான் அங்க மேக்ஸிமம். ஸோ டைமுக்கு மேலே இட் பிகேம் லைக் இப்போது ஏதாவது ஒன்று நான் ஷார்ட் போயிட்டு இருக்கும்போதே நடுவில் எனக்கு ஏதாவது மைண்டில் வந்து ஏதாவது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அழகாக வந்து ஆக்சுவலி அதை வந்து அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணுமோ அதை அழகாக ரியாக்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுவோம். ஷார்ட் வந்து கட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு எங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி எனக்கு ஆஃப் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் பிடிக்கும். ஸ்கிரிப்ட் இருக்குது, டைலாக்ஸ் இருக்குது, ஆனால் சடனாக எங்கேயாச்சும் ஒரு டைலாக் நமக்கு சீன் பண்ணும்போதே ஒரு தோணி வந்துடும் அது. ஸோ அந்த இம்ப்ரோவ் நாங்கள் நிறைய பண்ணும்போது அவர் ஏதாவது ஒன்று சொல்லிடுவார் சடனாக. அது நாங்கள் கட் பண்ணாமல் அதோடய நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த இம்ப்ரோவ் போயிட்டே இருக்கோம். ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிடும். டேரக்டர் வந்துட்டு அங்கேருந்து ப்ரோ போதும் ப்ரோ சீன் முடிஞ்சிச்சு ப்ரோன்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் போயிட்டே இருப்போம். அது வந்துட்டு ஐ திங்க் அது நாங்கள் க்ரியேட்டிவாக ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக லிபர்ட்டியும் எடுத்துக்கிட்டோம், க்ரியேட்டிவாக ரொம்ப அந்த லிபர்ட்டி எடுத்து ஃபன்னாகவும் பண்ணோம். ஸோ அது அப்படியே டே பை டே ஷூட் போக போக அது ஒரு நல்ல பாண்டாக வந்துது. ஆக்சுவலி நிறையா சீன்ஸ் வந்து எழுதி அதில் ஆல்ரெடி ஹியூமர் ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் இப்போ நான் வேறு போர்ஷன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இவங்களை காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு வர சொல்லுவேன்ல. அப்போ இவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, யாராவது ஃபோனில் இருப்பாங்க, இல்லை சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை அடுத்த படத்தை பற்றி பேசுவாங்க, இல்லை சம்பளம் இது கேளுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த சீனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன ப்ரோ ரெடியாகும் போது அவங்க 2 பேரும் அதை பிச் பண்ணுவாங்க. எனக்கு நான் சொன்ன சீனியே அவங்க டிஸ்கஸ் பண்ணி எனக்கு பிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படத்தில் 2-3 சீன் நான் வச்சுருக்கேன், நான் எழுதுனது இல்லாமல். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதெல்லாம் 2 பேரும் விட்டு கொடுத்து நீ நடி, நீ வா ஸ்பேஸுக்கு, அப்போ தான் எனக்கு ஹியூமர் கிடைக்கும். இந்த இடத்துல நான் டைலாகே பேச மாட்டேன், நான் சைலண்ட்டாக இருக்கேன். அதெல்லாம் வந்து அது 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 ஒரு ஈகோலாம் தாண்டி வச்சுட்டு நானும் நீயும் இங்கே நடிக்க வந்திருக்கோம், நம்ம இந்த சீனை எலிவேட் பண்ணணும், நம்ம தான் தெரியணும் அப்படின்ற ஒரு இது இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அது இவங்க 2 பேர்கிட்ட பண்ணி அதை எங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய 3 சீன் அப்படி இருக்கு. இவங்க சொன்னதை நான் எழுந்ததை கசக்கி தூக்கி போட்டு இதை பண்ணுங்கன்ட்டேன் நிஜமா. ஒன்று வந்து ஒரு சீன் ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சீன் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம் அவ்வளோதான். அதை நாங்கள் ஒரு பெரிய சீனாகவே மாற்றிட்டோம், டைலாக்ஸ்லாம் ஆட் பண்ணி. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சா ப்ரோ இருங்க இது நல்லா இருக்கு, நான் லைன் எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக போய் அதுக்கு ஒரு டைலாக்லாம் எழுதிட்டு வந்தார். அப்புறம் இப்படி வந்து இல்லை ப்ரோ நாங்கள் ஒன்று பண்ணுறோம், அந்த சீனில் நம்ம ஒரு 1 hour அதுலேயே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி அது காமெடி சீன் தான், சீரியஸ் சொல்றது. அது ரொம்ப சீரியஸான இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல வர சீன், ஆனால் அது ஒர்க் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒர்க் பண்ண நல்லா இருக்கும் தோணும். ஏன்னா ஆர்டிஸ்ட் உள்ள வந்து சும்மா நல்லா இல்லை நான் அது அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது ஆக்சுவலி படத்தை பயங்கரமா இருக்கும். அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான், தெரியல ஏன்னா நான் கொடுத்தேன். இந்த கேரக்டருக்காக நீங்க என்னென்ன கோ த்ரூ பண்ண வேண்டியது இருந்தது, என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருந்தது? ஐ திங்க் அந்த அவர் சொன்ன மாதிரி அது எல்லாமே சேலஞ்சஸ் ஆஃப் எனி ஃபிலிம். ஆனால் இந்த ஃபிலிமில் கொஞ்சம் எல்லாமே ஜாலியான சேலஞ்சஸாக இருந்துச்சு. பார்டெண்டிங் கற்றுக்கிட்டேன்,
அதுக்கப்புறம் என்னது இந்த அந்த படத்தில் நான் ஒரு பார்டெண்டரை ப்ளே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய லைவ் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். லைவ் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணும்போது நம்ம டெய்லி போடுற ட்ரெஸ் இல்லாமல் வேறு ஒரு யூனிக்கான ஒரு காஸ்டியூமில் போடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது வந்துட்டு ஐ திங்க் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு சேலஞ்சு கஷ்டம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒருத்தரோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் யாராவது செட்டில் இல்லாதவங்க ஒரு எக்ஸ்ட்ரா கூட கிடையாது. அவங்க ஆக்சுவலாக யாராவது பால் பாக்கெட் வாங்க Common people, போயிருப்பாங்க. ஆமாம், ஒருத்தர் ஆக்சுவலாக பால் பாக்கெட் வாங்கிட்டு தான் போயிட்டு இருந்தார் வீட்டுக்கு. அது நம்ம லாஸ்ட் ஷாட்டில் ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் நடந்துட்டு வர சீனு பின்னாடி நடந்துட்டு போகும்போது யாரா அவன் அப்படின்னு போறாரு அவர். ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அண்ட் ஐ திங்க் ஹீல்ஸ் போட்டு நடந்துட்டு போகிறது வேறு வேறு சர்ஃபேசஸில் ஒன்று வந்துட்டு ஃபைட்டுக்காக சொல்லலாமா ப்ரோ? சொல்லல. ஹீல்ஸ் போட்டு ஃபைட் பண்ணேன். ஆனால் எப்பவுமே ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணும்போது கீழே ஒரு மேட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மேட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பெட்டோட மேட்ரஸ் மாதிரி. ஸோ மேட்ரஸில் நீங்கள் ஹீல்ஸ் போட்டு நடந்தால் கஷ்டம் இல்லை. கஷ்டமா இருக்கும். நான் ஹீல்ஸ் போட்டு அவங்கள ஃபைட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதில். ஸோ அந்த மேட்டில் அந்த ஹீல்ஸ் ஃபைட் வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பிடிச்சிட்டேன். பட் ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது. ஆமாம், சக்தி சரவணன் மாஸ்டர்னால தான் அது எல்லாமே. அவரும் குவக்கியாக ஒரு செம ஐடியா கொடுத்து இந்த ஹீல்ஸை மாஸ்டர் எப்படியாவது இந்த ஃபைட்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஹீல்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் கொடுங்க மாஸ்டர்னு கேட்டது. அவரும் அதுக்காக பண்ணிட்டாரு. அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் யுனிக் வேஸ்லாம் இருந்தது. பட் ஐ திங்க் நீங்கள் படம் பார்த்தப்புறம் அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணி சொன்னதான். ஏன்னா நான் அது வந்துட்டு எதுவுமே சேலஞ்சாக இல்லைனா நான் அது கற்றுக்கிட்டேன் இல்லை அது கஷ்டப்பட்டேன்னு நான் எதுவுமே பார்க்கல. ஸோ அது நீங்கள் பார்த்து இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் தான் எனக்கு ஞாபகம் தவிர்த்து எனக்கு ஆஃப் த டாப் வர மாட்டேங்குது. படம் பார்த்துட்டு வெளியே வர ஆடியன்ஸ் என்ன மாதிரியான எமோஷன்ஸ்ல வருவாங்க? என்ன டேக் அவேவா இருக்கும்? படத்தில் எந்த மெசேஜும் டேக்அவேயோ அப்படிலாம் எதுவும் இல்லை. இட்ஸ் அ லவ் ஸ்டோரி ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். யா, ஐ திங்க் ஸோ. இல்லை, இப்போதைக்கு இப்படியே சொல்லுவோம். ஏன்னா 4 போஸ்டர் இருக்குல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். இப்போ திடீர்னு மாற்றினா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதனால் ஐயோ சாரி ப்ரோ. ஓகே. ஸோ அதனால் வந்து 4 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். அதில் வந்து ஃபேண்டசின்னு ஒரு எலிமெண்ட்டை தூக்கி வச்சுருக்கோம். ஃபன்னாக இருக்குங்க. படம் ஃபுல்லாக நிறைய ஹியூமர் இருக்கும். தலைவன் விடிவி வேறு இருக்கார். ஸோ அதை தாண்டி இவங்கெல்லாம் ஒரு ஹியூமர் பண்ணியிருக்காங்க. எமோஷன்ஸ் டெஃபரெண்ட்டாக இருக்குது. பட் வந்து அதை துணுத்தலை. அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் வைக்கல. அது போகிற போக்கில் படத்தில் தேவைப்படுது. அந்த இடத்துல எமோஷன்ஸ் தேவைப்படுது. அப்படிங்கும்போது அப்படி நீங்கள் எமோஷனல் ஆகியும் வெளில வருவீங்க, ஜாலியாகவும் வருவீங்க. பட் ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் a ஃபீல் குட் ஃபில்ம். வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. போரே அடிக்காது, நான் கேரண்டி தரேன். உங்க கூட பேசினது ரொம்ப ஜாலியா ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். நிஜமா, உண்மையாவே. ஓகே, படம் பெருசா வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். எங்க டீம் சார்பாக பெஸ்ட் விஷஸ் ஃபார் எவ்ரிவன். Thank you so much. Thank you so much. Thanks.